இன்னைக்கு காலையிலேயே மனசு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுங்க. நம்ம கோயம்புத்தூரில் நடந்த நியூஸை கேட்டுட்டு மைண்டு வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஸோ சரி, நம்ம லன்ச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க. இப்போது எப்பயுமே பார்க்குறோம், நம்ம சமீப காலமாக சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நிறைய வந்து இந்த சைல்டு அப்யூஸு, அதே மாதிரி அது வந்து ரொம்ப ஒரு உச்சக்கட்ட வக்கரத்தோட அப்படி ஒரு மோசமான முறையில் அந்த அப்யூஸ் நடக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறோம், அடிக்கடி கேட்குறோங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்குறோம். அது வந்து ஒரு பீயிங் விமனாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. எப்படி இவ்வளோ மோசமாக அந்த பண்ணுறவங்களும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஹியூமன் பீயிங்கால் எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும்? அந்த பண்ணுற அந்த நபர் கூட ஒரு தாயோடைய வயிற்றில் பிறந்த பையன் அண்டு ஒரு மனைவியோடைய ஒரு கணவர், அதே மாதிரி குழந்தைங்களுடைய அப்பா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள எந்த ஒரு எமோஷனுமே இல்லாமல் இந்த ஒரு மோசமான உச்சக்கட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களை துன்புறுத்தணுங்கிற ஒரு இதெல்லாம் வந்து எப்படின்னா அரக்க குணம்னு சொல்லலாங்க. இது வந்து மனித குணமே கிடையாது, மனித உருவெடுத்த அரக்கர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு எனக்கு மனசை வந்து இந்த மாதிரி நியூஸை வந்து நான் கேட்கும் போது எல்லாமே எனக்கு பாதிக்குதுங்க. எப்போவுமே வந்து பெண்களை தான் வந்து நீ அடக்கமாயிரு, நீ ஷால் போடு, நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நீ வெளியே போகாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெண்களுக்கு தான் நம்ம வைக்கிறோம். எதுக்காக நம்ம ஆண்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க பிறந்து வளர்கிற அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சொல்கிறோமா இல்லை கவனிக்க தவறிடுறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன், ஆண் குழந்தைங்க பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து விமனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், பெண்களையும் சக மனுஷங்களாக பார்க்கணும், அவங்கள வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அவங்கள பார்க்குறது, அவங்கள வந்து உறுப்புகளை வச்சுட்டு நம்ம வேறுபடுத்தி அவங்கள பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இனிஷியல் டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டிலேருந்தே நம்ம அவங்கள வந்து வளர்க்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரியான அப்ரோச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா மாற வேண்டியது பெண்கள் இல்லைங்க, கண்டிப்பாக ஆண்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி சமூகத்தில் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் என்ன ரீசனால் அவங்க இப்படி பண்ணுறாங்க, எந்த ரீசனுக்காக அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயங்கள் தோன்றுறது அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியலைங்க. மனசெல்லாம் அவ்வளோ வலி வேதனை. இதுக்கு மேலே வந்து இவனுங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அவனுங்க மாறுவாங்க அப்படிங்கிறத தயவு செய்து நம்ம கவர்மெண்ட்டும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் அவங்கள தான் கேட்க முடியும். அவங்க கண்டிப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. எனக்கு வந்து ஒரு 3-4 டேஸாக என்னாலே vlog எடுக்க முடியல, என்னோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது வந்து ஒரு சிம்பிள் மெசேஜாக என்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இந்த வீடியோ போடுறேங்க. இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.